ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங். ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக வந்து சிஎஸ்எஸ் லேஅவுட் அண்டு சிஎஸ்எஸ் பொசிஷனிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து எப்படி HTML அண்ட் சிஎஸ்எஸோட இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம வந்து இந்த இன்ட்ரோ ஹோம் பேஜ் எடுத்திருக்கோம். இந்த ஹோம் பேஜில் நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து பேஸ்ட் ஆன் த யூசர் ஆக்ஷன் மாற்றணும் அப்படின்னா, அதாவது நீங்களே வந்து உங்கள் பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு HTML இன்புட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் யூசர் வந்து அவங்களே கலரை செலக்ட் பண்ணலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் த கலர் அவங்க செலக்ட் பண்ணுறத கலரை பேஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து ஒரு இன்புட் எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டிவ் இன்புட் டைப் கலரு அண்ட் நேம் அண்ட் ஐடி நான் சும்மா பிஜி கலர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆன் சேஞ்ச் ஆஃப் திஸ் இன்புட் ஃபீல்ட் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நான் ஈவெண்ட்டுன்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுன்ற பேராமீட்டர் என்னதுன்னா, இப்போ இந்த இன்புட் ஃபீல்டு இதில் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட், அதாவது இந்த இன்புட்டோட கலர் நீங்கள் மாற்றும் போது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த ஈவெண்ட்டை தான் நான் கேப்சர் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இன்புட்டாக அனுப்புகிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த இன்புட் எலமெண்ட் பற்றின ப்ராப்பர்ட்டிஸ், இந்த இன்புட் எலமெண்ட்டோட ஐடி என்ன, நேம் என்ன, கலர் டைப் என்ன, ஸோ அதேமாரி இதோட வேல்யூ அண்ட் மவுஸ் ஈவெண்ட்ஸ், அந்தமாரி நிறையா யூஐ சம்மந்தமான பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையான பேராமீட்டர் வந்து வேல்யூன்ற பேராமீட்டர். ஸோ இப்போ இந்த சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலருன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபைலில் எங்கேயுமே இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்கிரிப்டுன்ற ஒரு டேக் டிஃபைன் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஸ்கிரிப்டுன்ற டேக் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து HTML-ல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்கிரிப்டுன்ற டேக் HTML-ல எங்கே போடலாம் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு நிறையா பேருக்கு இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து ஸ்டைல் டேக் போட்டிருக்க மாதிரியே ஹெட் டேக்குள்ளே போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பாடி டேக்கோட கடைசிக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம், அந்த ஈவெண்ட்டுன்ற வேல்யூ ரிசீவ் பண்ணுறேன். ஸோ கன்சோல் லாக் பண்ணுறேன் அந்த ஈவெண்ட்டோட வேல்யூவை. ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்புட் எலமெண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த கன்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் கொடுத்து கன்சோலுக்கு போய்ட்றேன். அண்ட் இங்கே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது, ஸோ நான் இங்கே ஆன் இன்புட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். நாட் ஜஸ்ட் அந்த கலரை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வெளியே கிளிக் பண்ண அப்புறம் தான் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் யூஸ் பண்ணும்போது கால் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஜஸ்ட் இந்த கலர் சேஞ்ச் பண்ணும்போதே இந்த ஈவெண்ட் கால் ஆகணும்னா நீங்கள் வந்து ஆன் இன்புட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நம்ம செலக்ட் பண்ணுற கலரை எப்படி வந்து நம்ம இந்த பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.